குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாய்பாபாவுக்காக நம்ம பச்சை பயிறு சாதம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பிடிச்சிப்போம். எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்து கலர் மாறினதும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போ இது கூட உரிச்ச பூண்டு, இடித்த பூண்டு ரெண்டையும் சேர்த்து மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். நான் பச்சை பருப்பை அரிசி கூடயே சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான தண்ணி, உப்பு, மிளகு, சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி வேக வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு சாதம் ரெடி. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.